ஐயனாரை வழிபடும் முறைகள். ஐயனார் அப்படிங்கிறது நம்முடைய சபரிமலை ஐயப்பனுடைய வடிவம் தான். பல பேருக்கு தெரிந்தாலும் சில பேருக்கு அதில் சில குழப்பங்களும் இருக்குது. ஐயனார்னு சொன்ன உடனேயே பல பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, பல திரைப்படங்களில் காணப்படுவது போல பெரிய மீசையோட கையில் கொடுவாளோட இருக்கக்கூடிய ஒரு வடிவம் அப்படிங்கிற ஒரு புரிதல் பல பேருக்கு இருக்குது. ஆலயத்தில் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்முடைய குடியரசு தின ஊர்வலத்தில் கூட தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய அந்த ஊர்வலத்தில் அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருந்த போது ஐயனாருடைய வடிவம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயனாரும் சொல்லி பெரிய மீசையும் கையில் கொடுவாளோடு இருக்கக்கூடிய வடிவம், அது ஐயனாருடைய வடிவம் இல்லை. ஐயனாருடைய வடிவம் அப்படிங்கிறது எப்படி அச்சங்கோவில் ஆரியங்காவு முதலான திருத்தலங்கள் இருக்காரோ அதே போல் ஜடாமுடியோட கையில் செண்டுன்னு சொல்லக்கூடிய சாட்டையோ இல்லை மலரையோ வைத்திருக்கக்கூடிய ஒரு வடிவம். பல திருத்தலங்களில் தனியாகவோ இல்லை பூர்ண புஷ்கலான்னு சொல்லக்கூடிய தேவியருடையோ காட்சி தரக்கூடிய வடிவம் தான் ஐயனாருடைய வடிவம். இந்த வெளியில் இருக்கக்கூடிய அருவாளோடையும் மீசையோடையும் இருக்கக்கூடிய வடிவங்கள் எல்லாம் ஐயனாருடைய பரிவார தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வங்கள். இது பல பழமையான ஆலயங்களில் போய் நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு அந்த வடிவங்கள் புரிபடும். ஐயனார் ஆலயம்னு பொதுவாக சொல்லி இந்த படங்களை பார்க்கறதுனால வரக்கூடிய சில குழப்பங்கள் தான் இருக்குது. ஐயனார் ஆலயங்களுக்கெல்லாம் முதன்மையாக இருக்கக்கூடிய ஆலயம் சொரிமுத்து ஐயனார் ஆலயம். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் காரையார்னு சொல்லக்கூடிய வனப்பகுதிக்குள்ள பானதீர்த்த வனப்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய பழமையான ஆலயம். அகத்திய மாமுனிவரால் உருவாக்கப்பட்ட மிக பழமையான ஆலயம் இது. எத்தனை ஐயனார் ஆலயங்கள் இருந்தாலும் அந்த ஆலயங்களுக்கெல்லாம் முதன்மை ஆலயமாக தலைமை ஆலயமாக இருக்கக்கூடியது இந்த சொரிமுத்து ஐயனார் ஆலயம். தேவர்கள் பகவான் மேலே தங்க மலர்களை கொண்டு மலர் சொரிந்ததுனால பொன் சொரியும் முத்தையன் அப்படின்னு பெயர். அந்த ஆலயம் தான் இன்னைக்கு வழக்கத்தில் மருவி சொரிமுத்தையனார் அப்படிங்கிற பெயர் அங்கே இருக்கு. அப்போ ஐயன் அப்படிங்கிற அந்த பதத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படிங்கிறோம். அந்த எல்லாத்துக்கும் நாயகனாக தலைவனாக இருக்கக்கூடிய அந்த வடிவத்துக்கு ஐயன் அப்படின்னு பெயர். அப்போ நம்ம சாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஹரிஹரபுத்திரன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் தான் தமிழகத்தில் ஐயனாருங்கிற பெயரில் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக அமைந்திருக்கு. பழைய நூல்களான பிங்கள நிகண்டுல கூட இது ஐயனார் சாத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயருக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஹரபுத்திரன், பூரணை கேழ்வன் அப்படிங்கிற அந்த பெயர்கள்லாம் அதில் வரிசைப்படுத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்படி அந்த பண்டைய நூல்களில் கூட இந்த பகவானுடைய வழிபாட்டு முறைகள் நமக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் காவல் தெய்வமாக ஐயனாருடைய வழிபாடு இருக்கு. நம்ம பல நேரங்களில் இந்த ஐயனாருடைய வழிபாடு ஏதோ நம்முடைய தென்பகுதிக்கு மட்டும்தான் இருக்கு, வடதேசங்கள் இல்லைன்னு நினச்சிக்கிறோம். கிடையவே கிடையாது. இந்த பாரத பூமி முழுவதுமே எல்லா தெய்வங்களுடைய வழிபாடும் இருக்கத்தான் இருக்கு. அந்தந்த மக்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை வச்சு அந்த வழிபாட்டு முறைகளில் சில மாறுதல்களும் அந்த பெயர் வழங்கக்கூடிய பெயர்களில் சில மாறுதல்களும் இருக்கு. கேரளத்தில் சாஸ்தான்னு சொல்லக்கூடிய தெய்வம் வட பகுதிகளில் ரேவந்தன்னு சொல்லக்கூடிய பெயரில் இருக்கு. அதே தெய்வம் தான் வங்காள பகுதிகளில் தேவோத்தமன்கிற பெயர்லையும் நம்முடைய பகுதிகளில் ஐயனாருங்கிற பெயர்லையும் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஆந்திர தேசத்தில் நம்ம பார்த்தோம்னா இதே ஐயனாரோட வழிபாடு குருநாத சுவாமி வழிபாடு அப்படிங்கிற பெயரில், குருநாதன் அப்படிங்கிற பெயரில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே ஐயனாருடைய வேறு பெயர்கள். வேறொரு நூலில் படித்த போது கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மூதாதையர்களுடைய பெயர் கெட்டி பொம்மு. அந்த கெட்டி பொம்மு ஐயனாருடைய ஒரு கிராமம், அந்த பகுதியில் வழங்கக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி படித்தேன். அப்போது அந்த ஒரே தெய்வத்துடைய பெயர்கள் வேறு பகுதிகளில் வேறு மாதிரி இருக்கு. அப்படி இந்த ஐயனாருடைய வழிபாடு பற்பல பகுதிகளில் வேறு பெயர்களில் வழங்கப்பட்டாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த தெய்வத்துக்கான ஆலயங்கள் மிக அதிகமாக இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்குது. நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்தை எடுத்து பார்த்தோம்னா கட்டாயம் ஒரு விநாயகர் கோவில் இருக்கோ இல்லையோ ஒரு ஐயனார் கோவில் கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாட்டிலும் கேரளத்திலையும் மட்டுமா கிட்டத்தட்ட ஒரு 8000-9000 ஆலயத்துக்கு மேலே ஐயனாருடைய ஆலயங்கள் உண்டு. ரெக்கார்டிக்கலாகவே நம்மகிட்ட இருக்கு. அப்படி ஒரு பழைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு ஐயனாருடைய வழிபாடு. அதில் காவல் தெய்வமாக அவர் சொல்லப்படுறோம். காவல் தெய்வம் அப்படின்னா கந்த புராணத்தில் ஐயனாருடைய வழிபாடை பற்றி குறிப்புகள் வருது. இந்த வண்ணம் இருக்க முராரியும் அமலனும், இந்த வண்ணத்து இருக்க முராரியும் அந்தி வண்ணத்து அமலனும் கூடி முந்து கூடி முயங்கிய எல்லையில்
வந்தனன் எமை வாழ்விக்கும் ஐயனே அப்படின்னு சொல்லி இந்திரன் தன்னுடைய மனைவியான இந்திராணி இடத்தில் சொல்லுவது போல ஒரு பகுதி அமைந்திருக்கு. இந்திராணிக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுறது, கவலை ஏற்படுறது. இந்த மாதிரி தேவேந்திரன் சிவபெருமானை பார்க்கறதுக்காக கைலாசத்துக்கு போகிறான். அப்போ நான் தனியாக எப்படி இருப்பேன், எனக்கு அசுரர்களால் இல்லை வேற ஏதாவது காரணங்களால் துன்பம் ஏற்பட்டால் நான் என்ன பண்ணுவேங்கிற ஒரு பயம் ஏற்பட்ட போது தேவேந்திரன் சொல்கிறானா, ஐயன் எமக்கு ஒரு அரணாகியே இருக்க நையல் முறையாமோ. அந்த ஐயனார் நமக்கு ஒரு அரணாக ஒரு கோட்டை எப்படி மக்களை பாதுகாக்குமோ அதுபோல ஒரு பாதுகாவலாக நமக்கு கூட இருக்காரு. அப்படி இருக்கும்போது நையல் முறையாமோ, நீ கவலைப்படுறது நியாயமா? அந்த ஐயன் யார் அப்படின்னு இந்த இந்திராணி கேட்கும்போது அவர் சொல்றார், ஐயன் யார்? ஐயனார், அவர்தான் ஐயனார் அப்படின்னு சொல்லி இந்த வண்ணம் இருக்க முராரியும் அந்தி வண்ணத்து அமலனும், முராரின்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவும் அந்தி வண்ணத்து அமலனாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் கூடி அவர் 2 பேருடைய சக்தியும் கூடிய போது அதனால் தோன்றியவர் ஐயனார் அப்படின்னு சொல்லி அந்த இந்திராணிக்கு சொல்வதாக அந்த அசுர காண்டத்தில் கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியருடைய அந்த நூலில் நம்ம பார்க்குறோம். அப்படி அந்த ஐயனார் தான் நம்முடைய தமிழகம் எல்லாத்துலேயும் பல இடங்கள்ல பல்வேறு பெயர்களில் பொய் சொல்லாம் ஐயர் ஐயனார், ஒரு இடத்துல ஒரு ஆதீன விலகி ஐயனார், ஆதீன மழை ஐயனார், இப்படி பல்வேறு ஸ்தலங்களில் ஐயனாருக்கு பல பெயர்கள். அந்த ஒரு இடத்துக்கு ஒரு காரண பெயர், அந்த ஊருடைய வரலாறு, அந்த ஊருடைய அரசாண்ட மன்னனுடைய இது, இப்படி பல்வேறு காரணங்களுக்காக அந்த ஐயனாருக்கு அந்த தலத்துடைய பெயரையோ அந்த சரித்திரத்துடைய பெயரையோ இணைத்து ஒரு காரண பெயராக சொல்லி வழிபடக்கூடிய முறையை பார்க்கணும். அதுலேயும் பார்த்தோம்னா ஆதியில மனிதன் பல ஐயனார் கோவில்களில் பார்த்தோம்னா ஆதிகாலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறைங்கிறதுக்கு தொடர்ச்சியாக இன்னைக்கும் பார்த்தோம்னா இந்த மண் குதிரை டெரக்கோட்டான்னு நீங்கள் சொல்கிறோமே, அந்த மண்ணால் சுடப்பட்ட சுடுமண் குதிரைகளும் யானைகளும் ஐயனார் ஆலயங்களில் வைக்கப்படுறதை பார்க்குறோம். ஏன்னா சில்பசாஸ்திரம் உருவாகி கற்களில் சிற்பம் வடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்ட பிற்பாடு தான் கோவில்கள் அப்படிங்கிற அமைப்பு உருவாக ஆரம்பிச்சது. ஆனால் ஆதி காலத்தில் மண்ணால் தான் கோவில்கள் அமைக்கப்பட்டது. அப்போ இந்த ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய வழிபாடாக ஐயனாருடைய வழிபாடு இருக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கும் பல ஐயனார் கோவில்களில் மூலவர் சில கோவில்களில் கல் விக்கிரகங்களாக இருந்தால் கூட சில விக்கிரகங்களில் மண் சிற்பங்களாகவும் சுதை சிற்பங்களாகவும் இந்த கோவிலுக்கு எதிரில் பல பேர் வேண்டிக் கொண்டு சேமங்குதிரை வாங்கி வைக்கிறேன், இல்லைன்னா யானைகள் பண்ணி வைக்கிறோங்கிற வழிபாடு இன்றைக்கும் தொடர்ச்சியாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போது ஆதி காலத்தில் இந்திராணியை காப்பாற்றுவதற்காக ஐயனாருடைய வழிபாடு முறை சொல்லப்படுவது போல இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு ஒரு துணையாக பாதுகாப்பாக எந்த ஒரு இந்த கிராமத்துலேருந்து நம்ம வெளியில் வரோம், நமக்கு ஒரு கஷ்டம் வருது, ஐயனாரப்பா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம அவருடைய விபூதி எடுத்து நெத்தியில் வச்சோமானா எங்கேயோ ஒரு பக்கத்துலேருந்து ஐயனாருடைய அந்த பாதுகாப்பு நம்ம கூட வந்து துணை நிற்கிறத பல பேர் பார்க்குறோம், பல பேர் இந்த அனுபவத்தினால தெரிஞ்சுக்கிறோம். எத்தனையோ 1000 மைல்கள் தாண்டி கடந்து போன ஒரு பக்தருக்கு தன்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஐயனாருடைய விபூதி காப்பாற்றி அவரை கடத்தி கொண்டு போகிறாங்க. இது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். அவருடைய அந்த வடதேசத்து ராஜஸ்தான்லாம் தாண்டி போயிருக்கார். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலைக்காக போகிறவரை கடத்தி கொண்டு போயிடுறாங்க. கடத்தி கொண்டு போன போது அவரை தன்னுடைய குலதெய்வமான ஐயனாரை நினைச்சு ஒரு பாக்கெட் அவருடைய விபூதி எப்பவுமே வச்சிருப்பாராங்க. தொட்டு பார்த்து ஐயனாரப்பா காப்பாத்துன்னு சொன்ன போது எங்கிருந்தோ சம்பந்தம் இல்லாமல் அந்த பாலைவன பகுதிக்குள்ள ஒரு குதிரை வந்து இவர்களை கடத்தி கொண்டு போனவர்களை அடிச்சு விரட்டினார்னு சொல்லி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டேன். அப்போ அந்த காக்கும் தெய்வமாக அந்த ஐயனாரை நம்ம நம்பி மனதார கூப்பிடும் போது எங்கிருந்தாலும் வந்து துணை நிற்கக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கிறார். அதனாலதான் அந்த ஐயனாருடைய வழிபாடு இவ்வளவு விசேஷமாக பல பக்தர்களால எந்த கிராமமாக இருந்தாலும் ஐயனாரோட சன்னிதி இல்லாமல் இருக்காது. அப்படி ஒரு வழிபாட்டு முறையை நம்மளோட கலந்திருக்கக்கூடிய வழிபாட்டு முறையாக அதை நம்ம பார்க்குறோம். அதே ஐயனார் தான் கேரளத்தில் ஐயப்பன் அப்படிங்கிற பெயரில் வழிபடப்படுறார். ஐயன் அப்படிங்கிற பதம் பொதுவாக இருக்கு. அந்த தமிழ்நாட்டில் பின்னாடி ஆறுங்கிற விகுதி மரியாதைக்காக சேர்கிறது. அதே பின்னாடி அப்பன்கிற விகுதி கேரளத்தில் வைக்கத்தப்பன் குருவாயூரப்பன் சொல்கிறோமே, அதுபோல் அப்பன்கிற பதம் சேர்ந்து ஐயப்பனாக ஒரு வழிபடப்படுறாங்க. ஆனால் மூல தெய்வம் ஒன்னே தான். இந்த தெய்வத்துக்கு வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பேர். தமிழ்நாட்டில் அவர் ஐயனாராக காக்கும் தெய்வமாக வழிபடப்படுறார். அந்த தெய்வத்துடைய அந்த அருள் எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரையும் அந்த ஐயன் ஐயப்பன் ஐயனாரப்பன் காக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பன்.